நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸ்ல யாரையோ திட்டிட்டு இருக்காரு. மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி. கவிதா மேம், அந்த ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிட்டு இருக்காரு. அனுப்பாவா மேம் ஊருன்னு மூஞ்சி ஸ்டடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பிவி சங்கர், ஏலஜே சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டாரு. படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர், ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லன் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தாரு. என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னன்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார். உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ணன். அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நான் பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பினாய் கூட இதனோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம்மா நிறைய இருக்கார் அவர். ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர்.
இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்து கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அது ஒரு ஹீரோ நினச்சிருந்ததுன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்னைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்ஸ் அ லாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அடுத்து ரமேஷ், அவங்க கூட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்போவுமே இருக்குது. என் தம்பி தான் ரமேஷ் எப்போவுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினாக நீங்கள் வரீங்க, பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமாட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கும். மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்கள் கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன், ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கெல்லாம் என்னால் தோணுது பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது வந்து ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், பெரிய லாபத்தொண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பற்றி, ஒர்க் பண்ண எல்லாரை பற்றியுமே. நல்ல டீமில் ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும், நல்ல ரோலில் ப்ளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணார். சார் இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலாபரேட் பண்ணார். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார். இவர் நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபோர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவிட்டு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப
ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அப்படி இருக்குது. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஜீவி. வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிகிற ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார் தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூபில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்தப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார் தேஜஸ்வினி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாம் ரமேஷ் திலக் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. அது ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணுன்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்னால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுனா எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படங்கள் பண்ணிருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்த ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதை நான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னாலே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை. பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். சொல்கிற மாதிரி சார் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஹி ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஜிவி.